எல்லாரும் சொல்லுவாங்க, வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் குற்றவாளி ஆயிடுவான், எல்லாரும் கெட்டவன் ஆயிடுவான், எல்லாருமே மோகத்தோட வலையில விழுந்துருவான், காமத்துல விழுந்துருவான். சில பேர்லாம் சொல்றாங்க, வாழ்றதே இதுக்காக தானே, இது இல்லாத எப்படி? நான் இப்பயே சொல்றேன், நான் காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, வேற ஒண்ணு தேவைப்படுது. அவங்களுக்கு ஒரு நைட்டு 9 மணிக்கு மேல உங்ககிட்ட பேசும்போது ஒரு போதை ஏற்படும். அந்த போதையோட விளைவு உங்களை சந்திக்கும் போது இதுல சரியும் இல்லை, தவறும் இல்லை, இதுல தர்மமும் இல்லை, அதர்மமும் இல்லை, அதை பத்தி பேசுறதுக்கான தகுதி நிறைய கிராமங்களில், நிறைய ஊரில் கள்ள தொடர்பு, நியூஸு இதெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் இன்னமும் எத்தனையோ ஆண்கள் தன்னோட மனைவி ஒரு ஊரில் இருக்கும் போது, இல்லை தன்னோட காதலிக்கிற பொண்ணுக்கு ரொம்ப ஜென்யூனாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப நம்பிக்கையாக வாழ்கிற எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க. அந்த ஆண்களுக்கு என்னோட சப்போர்ட் அண்ட் சல்யூட். நிறைய நேரங்களில் வாய்ப்பு யாருக்கு தாங்க கிடைக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க, வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் குற்றவாளி ஆகிடுவான், எல்லாரும் கெட்டவன் ஆகிடுவான், எல்லாருமே மோகத்தோட வலையில் விழுந்துருவான், காமத்தில் விழுந்துருவான். எல்லாரும் அப்படி பண்ணுறது இல்லைங்க. இன்னமும் நிறைய உள்ளங்கள், முக்கியமாக தன்னோட மனைவியோட கஷ்டம், என் ஒய்ஃப் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவர் சாப்பிட்டாலே இல்லையான்னு தெரியலையே, தூங்கினாலே இல்லையான்னு தெரியல, நம்ம குழந்தைங்களுக்காக அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃபு மேலே உண்மையாகவே அக்கறையாகவும் உயிராகவும், அந்த குடும்பத்துக்கு மேலே அக்கறையாகவும் உயிராகவும், அந்த குழந்தை மேலே அக்கறையாகவும் உயிராகவும் வாழ்ந்து உயர்வா வாழ்ந்துட்டு இருக்க எத்தனையோ மனிதர்கள் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த ஆசை, பாசம் இதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் தன்னோட குடும்பத்துக்காக தியாகம், எந்த ஒரு தேவையில்லாத ஆசை, எண்ணம் எல்லாத்தையும் வந்தாலும் தூக்கி போட்டுடுறாங்க. ஏன் நிறைய ஆர்வம் பீப்புள் அப்படி இருப்பாங்க. நிறைய ஃபாரின்ல வேலை செய்யற கூலி தொழிலாளிகள் இருந்து பெரிய பொசிஷன்ல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, ஜென்யூனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் ஒய்ஃபுங்களும் அந்த மாதிரி 20 வருஷமா பார்க்காத இருந்திருக்காங்க, 10 வருஷமா பார்க்காத இருக்காங்க. ஆனாலும் அந்த மனுஷனுக்காக நேர்மையா, அந்த மனுஷனுக்காக உழைச்சுக்கிட்டு, அந்த மனுஷனுக்காக குடும்பத்தை சேர்த்துக்கிட்டு, அந்த நபரோட அம்மா அப்பா இங்க இருப்பாங்க, இந்த அம்மா இங்க இருப்பாங்க, தன்னோட கணவனுக்கையும் சேர்த்து கணவனோட அப்பா அம்மாவே நல்லா பத்திரமா பார்த்து சின்சியரா இருக்கிற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம பேசுறதே இல்லை, அவங்கள பத்தி அவங்கள பாராட்டுறது இல்லை. இந்த வீடியோ உண்மையாவே அவங்கள பாராட்டணும்னு நினைச்சேன். நான் இப்பயும் சொல்றேன், அந்த மாதிரி வாழ்ற எல்லா உத்தமைங்களுக்கும் கையெடுத்து கும்பிட்டு உங்ககிட்ட நன்றி சொல்றேன். இன்னமும் எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல நல்ல குழந்தைங்க உருவாகிட்டு இருக்காங்கன்னா அது சின்சியரான மதர்ஸால தான். ஒரு சின்சியரான தாய் இல்லை அப்படின்னா சின்சியரான குழந்தை வர வாய்ப்பே இல்லை. ஒரு குழந்தை இன்னைக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டியில இருக்காங்க, இல்லை தவறான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு காரணத்துல தாயோட சின்சியாரிட்டி அங்கே லேக் ஆனதால் தான். நான் நிறைய அன்பு கொடுக்குறேன். அன்பு கொடுக்கறது மட்டும் தாயோட நோக்கம் இல்லை, அன்போட சேர்த்து பண்பும் கொடுக்கணும், சீரியஸ்னஸாக கொடுக்கணும், வாழ்க்கையோட வழியையும் ஒரு அம்மா சொல்லி தரணும், வழியும் சொல்லித்தரணும், வலியும் சொல்லித்தரணும். அப்போதான் அந்த குழந்தையோட வாழ்க்கையில எப்படிடா நம்ம சரியான வழியில போனோம் அந்த குழந்தை தீர்மானிக்கும். இப்போ ஹஸ்பண்ட் வெளியே போனோன்னு என்ன பண்ணிடுறாங்க, சில பேர் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறாரு ஒருத்தர், அவரோட தொடர்பு ஏற்படுத்திடுறாங்க. கொஞ்சம் அவங்க வீட்டுக்கார திட்டி இவங்க பேசினாங்கன்னா, ஆமா அந்த புருஷன் மோசமானவன் அப்படின்னா உடனே இவங்களை பிடிச்சிருது. இவங்க மாமியார் யாராவது திட்டினாங்கன்னா உடனே அவங்க சரின்னு தோணிடுது. நான் இப்பயும் சொல்றேன், மாமியார் கெட்டவங்களாவே இருக்கட்டும், அதாவது கணவரை பெற்ற அம்மா கெட்டவங்களா கூட இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், சுத்தி இருக்கணும்னு விடுங்க. நீங்க உத்தமர்களா வாழ்ந்தீங்க அப்படின்னா யாருக்கு நிம்மதி இங்க முதல்ல ஏற்பட போகுது? உங்களுக்கு தான் ஏற்பட போகுது. 3வது மனுஷன் தோலை நம்பி 3வது நிமிஷம் தோல்ல சாஞ்ச எத்தனையோ மனைவிங்க திசை தெரியாத தொலைஞ்சு போயிட்டாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க. தமிழ்நாட்டில் நீங்க நடக்கிற எல்லா நியூஸ், இந்தியாவில் இருக்கிற எல்லா நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கள்ள தொடர்புல பாதிக்கப்படுறது யாருன்னா நீங்க நினைப்பீங்க அந்த பெண்ணோட புருஷன் பாதிக்கிறாங்க, பெண்ணோட குழந்தை பாதிக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருப்பாங்க. நான் இப்பயே சொல்றேன், அன்பு வச்சவங்க என்னைக்குமே அழிஞ்சு போக மாட்டாங்க. ஆனா இந்த வம்புக்கு மாட்டினாங்க பாருங்க, மோகத்துக்கு மேல ஆசை மேல கொஞ்ச நேரம் சுகத்தை மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாயிட்டாங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை புரிய ஆரம்பிச்சிடும். கை குழந்தை இருக்கும், கை குழந்தைய, அந்த குழந்தை எப்படா நம்ம வளர்க்க போறோம், குழந்தை எப்படா நம்ம பெரிய ஆளாக போறோம், அந்த எண்ணம் குறைஞ்சு என்னோட உடம்பு என்ன பண்ணும், எனக்கு ஏக்கம் இருக்காதா? எல்லாம் பாருங்களேன், நீங்க டிவி திறந்தாலே, நியூஸை திறந்தாலே, ஆடை பார்த்தாலே ஏதோ ஒரு ஆடு எங்கேயாவது வந்துடும். உங்க வீட்டுக்காருக்கு அவர் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாரா, உங்களுக்கு எனர்ஜி இருக்கா? ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்காரர்கிட்ட என்ன தேவைப்பட்டுச்சு, எங்க வீட்டுக்காரர் ஒழுங்கா காசு தர மாட்டாருங்க,
இது பண்ணணும். இப்ப எல்லாமே இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. வேற ஒண்ணு தேவைப்படுது, அது இல்ல. வெளிநாட்டுல வேலை செய்யற வீட்டுக்காரு, வெளியூர்ல வேலை செய்யற வீட்டுக்காரு, அவரால் வந்து உடல் சார்ந்த ஏதாவது சந்தோஷம் அந்த மனைவிக்கு கொடுக்க முடியுமா? நிச்சயமா கொடுக்க முடியாது. ஆனா மனுஷன் உனக்காக தான் கஷ்டப்படுறாரு. இங்க யாரோ கூட உனக்கு டச் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் கதவை சாத்தி நிம்மதியா இருக்கிற கொஞ்ச நேரம் தான் நிம்மதி. ஆனா கதவை திறந்ததுக்கு அப்புறம் ஒரு ரியாலிட்டி ஒண்ணு வரும். நீங்க யாரெல்லாம் உண்மை நினைச்சு சில பேர் சாஞ்சிடுறீங்களோ அவங்க எல்லாரும் பச்சை துரோகிங்களும் ஒரு நாள் உங்களுக்கு புரியும். உங்களையே பிளாக்மெயில் பண்ணும் போது தெரியும். நீங்க நேசிக்கிற நபர்களுக்கே அவங்க ஆபத்தா போகும்போது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சுகம், 5 நிமிஷம் சுகம், ஆயுளுக்கும் துக்கம். நிறைய நேரங்கள்ல சிக்கிக்கிறாங்க. சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. யாராவது இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இப்ப கூட உங்களுக்கு ஒரு டைம் இருக்கு. யாருக்கும் தெரியாது நீங்க செய்யற தவறுலாம். இப்பவே வெளியே வந்துருங்க. வந்து திருப்பி உங்க இயல்பான வாழ்க்கையில உங்க கரியர் மேல போக்கஸ் பண்ணுங்க. சில பேர்லாம் சொல்றாங்க, வாழ்றதே இதுக்காக தானே, இது இல்லாத எப்படி? நான் இப்பயே சொல்றேன், நான் இது வேணாம்லாம் சொல்ல, இது இருக்கட்டும். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குடும்பம் வேணாம்னா அதிகம் இதுல போக்கஸ் பண்ணுங்க. குடும்பம் நல்லா இருக்கணும்னா இதை அர்ப்பணிச்சு இதை தியாகம் தான் பண்ணணும். குடும்பமும் இதுவும் நல்லா இருக்கணும்னா முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் நல்லா இருக்கும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த அசோசியேட் ஆகிறவங்களாம் உண்மையாவே உங்களுக்கு குடும்பம் நடத்தி உங்க கூட தாலி கட்டி உங்க குழந்தைய அவங்க குழந்தைய பாத்துக்கிற மாதிரி, இல்ல உங்க குடும்பத்தை அவங்க குடும்பம் மாதிரி பாத்துக்கிற மாதிரி, இல்ல உங்களுக்கு மாசம் உங்களோட ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் தேவையானது எல்லாம் பாத்துக்கிறாரு அப்படின்னா இவருக்கு ஓப்பனா சொல்லிடுங்கன்ற. யாரு உங்களுக்காகவே உண்மையா ஒரு மனுஷன் இருக்காருல்ல, அவர் காதலனா இருக்கலாம், இல்ல உங்க கணவனா இருக்கலாம், அவர் கால் பண்ணி இதை பாருங்க எனக்கு இனிமேட்டு தேவையில்லை, நான் இவங்களோட போறேன், நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஜென்யூனா பேசிட்டு போயிடுங்க. ஏன் அவருக்கும் நேர்மையா இல்லாத இவங்க உங்களோட லைஃபுக்கு உங்களுக்கு தேவையான உங்க சுயநலத்துக்கு இங்க பயன்படுத்திக்கிட்டு எதுக்கு நிம்மதி இல்லாத இந்த வாழ்க்கை? இதுதான் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேணும்ன்றது ஓப்பனா சொல்லிட்டு போயிடுங்க. ஏதாவது ஒரு இடத்துலயாவது உங்களுக்கு நிம்மதி இருக்கும். இல்லைன்னா குழம்பி விழுந்துருவீங்க. ஆனா இது சரியா தவறான்னு கேட்டா காலம் தான் உங்களுக்கு பதில் சொல்லும் சரியா தவறான்னு. ஏன்னா இதுல சரியும் இல்லை தவறும் இல்லை, இதுல தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லை. அதை பத்தி பேசுறதுக்கான தகுதி யாருக்குமே இல்லை. ஆனா இதுல ஒண்ணு மட்டும் இருக்கு, இது தேவையா தேவையில்லையா அதை மட்டும் உனக்குள்ள கேட்டுக்கோ. இது எனக்கு இப்ப தேவையா? எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு, நான் இதை இன்னைக்கு பண்ணனா நாளைக்கு அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இதை நாளைக்கு பண்ணுச்சா என்னால ஏத்துக்க முடியுமா? என் மனசு தாங்குமா? இல்ல அது சரியா, அது தர்மமா இருக்குமா, இல்ல தேவையில்லாத இருக்குமா? அப்போ யூஸ்ஃபுல்லா நாட் யூஸ்ஃபுல்லா? உன்னோட ஆசைக்காக நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கு உன்னோட வாழ்க்கையை நிராசையா மாத்திருமோ அப்படின்ற பயம் ஒரு பிரதரா, ஒரு வெல்விஷரா, நல்ல விஷயங்களை சொல்ற கடமையில இருக்கிற ஒரு பர்சனா எனக்கு இந்த கேள்வி உங்ககிட்ட இருக்கு. சரி, ஒரு சுகம் தாண்டி இதுல வேற என்ன இருக்கு? நிம்மதி இருக்கா, செக்யூரிட்டி இருக்கா, இல்ல நேர்மை இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய நேரங்கள் இல்லை. உடம்பு மேல ஆசைப்படுறவங்க யாருமே உங்க வாழ்க்கையை மேம்படுத்துற ஆசை அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு ஒரு நைட்டு 9 மணிக்கு மேல உங்ககிட்ட பேசும்போது ஒரு போதை ஏற்படும். அந்த போதையோட விளைவு உங்களை சந்திக்கும் போது அவங்க வந்து உங்க கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. இதை தவிர க்ளோஸ் ஆன மறு நிமிஷமே அவங்க கண்ணுக்கு நீங்க எப்படி தெரிவிங்கன்னா ஒரு 3வது மனுஷோட கேவலமா தெரிவிங்க. இந்த ஆசை முடிஞ்சிருச்சுன்னா ஒரு உறவா தெரிய மாட்டீங்க. எந்த உறவும் இல்லாத ஒரு மனுஷியாவே உங்களை வேல்யூ பண்ணாத மாதிரி ஒரு உறவுல போடுவீங்க. அப்ப எவ்வளவு ஆபத்தானது பாருங்க. அதே மாதிரி இதுல பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அதிகம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் நாங்களாம் பாதிக்கலையா? அப்படிலாம் இல்லை. மன ரீதியா பாதிக்கப்படுறது ஆண்களும் பெண்களும் 2 பேர்களும் இருக்கலாம். ஆனா உடல் பலவீனமா இதுல வந்து அதிகம் பார்க்கறது வந்து பெண்கள் தான். அதனால பொண்ணுங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ யாருமா அதுன்னு கேட்பாங்க. முன்னாடி தாத்தா வாசல்லே உட்காந்துட்டு இருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? சில திண்ணை எல்லாம் இருக்கும், அதுல தாத்தா உட்காந்துட்டு இருப்பாரு. யாராவது ஒருத்தர் வந்தா யாருப்பா நீ அப்படின்னு கேட்பாரு. அதட்டி ஒரு குரல்ல விலகி நின்னாங்க சில பேர்லாம், உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன கேக்குதுங்க பொண்ணுங்க கல்யாணம் ஆகும்போதே, மாமனார் மாமியார் எனக்கு இருக்கக்கூடாது, அவங்க உயிரோட இல்லைன்னா எனக்கு ஜாலியா இருக்கும், எனக்கு மாப்பிள்ளை மட்டும் போதும், மாப்பிள்ளைக்கு தங்கச்சி இருக்கக்கூடாது. அதாவது மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா இல்லாத மாப்பிள்ளை வந்து அப்படியே வானத்துல இருந்து குதிப்பாரு. அப்படியே கொஞ்சம் நேர்மையா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா முதியோர்களோ இல்ல பெரியவங்களோ வீட்டுல இருக்கும்போது அவ்வளவு பாதுகாப்பு, குழந்தைக்கு பாதுகாப்பு. இதுக்கு எப்ப தெரியுமா உங்களுக்கு அது தோணும்? குழந்தை பிறந்தோன்னு உங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயமா வேணும் பாருங்க, அப்பதான் தேவை உங்களுக்கு உங்க மாமனாரோ மாமியாரோ. அது இருக்கும் யாருக்கும் தேவைப்படாது. ஏன் உங்க அம்மாவே அப்படிதான் யூஸ் பண்றாங்க நிறைய பெண்கள். வேலைக்கு போகும்போது எங்க அம்மா என் குழந்தைய பார்த்துப்பாங்க. ஏன் அவங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லையா? உங்க குழந்தைய நீங்க தான் பாத்துக்கணும். ஆபீஸை கட் பண்ணிட்டு குழந்தை வளர்ந்து அதுக்கப்புறம் தான் ஆபீஸ் போகணும். பணமும் வேணும், குழந்தை அழகா வளர்ந்து நிக்கணும்னா முடியாது. அப்ப இங்க எங்க நடக்குது பிரச்சனை? எல்லாருக்கும் ஷார்ட்டா வளர்ந்துடணும். வீட்டுக்காரர் கஷ்டப்படலன்னா எப்படி காசு வரும்?
வீட்டுக்காரர் வீட்டிலேயே இருந்து தினமும் வந்து உங்க கூட ஜாலியா இருந்தாருன்னா எப்படி பணம் வரும்? அப்போ பணம் சம்பாதிக்க அவர் போயிடணும். ஜாலியா இருக்கிறதுக்கு இன்னொருத்தர் நான் தேடினா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. தியாகமும் அர்ப்பணிப்பும் இல்லாத குடும்பமா நிம்மதியா இருக்கணும்னா கஷ்டம். தனித்தனியா நிம்மதியா இருக்கிறது ஈஸி. இப்போ வீட்டுக்காரர் கூட வெளியே போறாரு வெளிநாட்டில், ஏன் அவர் அங்கேயே ஒரு பொண்ணை வச்சு செட்டில் பண்ணிட்டு அங்கேயே இருந்துடலாமா? எதுக்கு வரணும்? அவர் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் எங்கம்மா இருக்க? ஏன் ஒரு வீடியோ காலில் பண்ணி கேட்கணும்? அவருக்கு என்ன உங்க மேல சந்தேகம் நினைக்கிறீங்களா? இல்லை, உங்க மேல அன்பு. ஆனால் அந்த அன்பை நிறைய பெண்கள் என்ன சொல்றீங்க, சந்தேகப்படுறாரு எங்க வீட்டுக்காரு. 2 கேள்விக்கு மேல 3வது கேள்வி கேட்டால் பயமா இருக்குது வீட்டுக்காரங்களுக்கு. நான் இப்பயே சொல்றேன், உள்ள அழுக்கு இல்லாத பார்க்குறவங்க எது சொன்னாலும் பாசிட்டிவா எடுத்துப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம் வரும்போது எல்லாத்துக்கும் குழம்பி போயிருவீங்க. ஒருத்தவங்க நிறைய கேள்வி கேட்கறாங்கன்னா ப்ரூவ் பண்ணுங்க நீங்க நேர்மையானவர்னு. அதுக்கு மேல யாரும் உங்களை கேட்க போறா? ஓப்பனா இருங்க. ஏன் க்ளோஸ் பண்றீங்க உங்க லைஃப? உங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு சந்தேக பிராணி நீங்க சொன்னீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு காரணம் இந்த நபர்களா நம்மளவும் மாறிடணும். நான் ஒழுக்கமா எப்பவுமே இருந்தேன் அப்படின்னா என்னை சுத்தி எங்க அம்மா அப்பா என்ன ஏன் சந்தேகப்படிக்க போறாங்க? கணவர் என்ன சந்தேகப்படிக்க போறாரு? ஏன் என்னோட காதலனோ காதலியோ என்ன ஏன் சந்தேகப்படிக்க போறாங்க? நான் எல்லாருக்கும் சொல்றேன், பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கும். அப்போ இது எங்க இருந்தாலும், நீ வெளியூர்ல இரு, வீட்டுல இரு, ஊர்ல இரு, கிராமத்துல இரு, நீ எங்க இருந்தாலும் எண்டுல உன்னோட சுய ஒழுக்கம் தான் உனக்கு சுய நிம்மதியை தரப்போகுது. உனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா நீ முதல்ல ஒழுக்கமா இருந்துக்கும். மற்றவங்களுக்காகலாம் இல்லை, அவரு பாக்குறாரு இவங்க எனக்கு என் வேல்யூ பெருசு, அதுக்காக நான் சில விஷயங்களை பண்ண போறேன். இது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கூட நான் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த நிமிஷத்துல இருந்து எனக்குன்னு சில வேல்யூஸ் நான் வச்சுக்க போறேன். எனக்கு இவங்க தேவையா, இவங்க நமக்கு இந்த உறவால நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து நிம்மதி இருக்கா அப்படின்னா அந்த உறவோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறேன். இல்லை இது நாளைக்கு ஏதோ எனக்கு பிரச்சனை வரப்போதுன்னா தூரம் நிற்கிறேன், விலகி நிற்கிறேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு தெளிவு கிடைக்கும். அப்போ என்ன இனிமேட்டு என் லைஃப்ல நான் பண்ணணும். ஆனால் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு உறவுல இருக்கேன், எங்க வீட்டுக்கார் சரியில்லை, நான் என்ன பண்றது? அவர் கூட டச் ஆயிட்டேன், போயிட்டேன். நான் இப்பயும் சொல்றேன், இந்த உறவுல நீ இருக்கிறன்னா இவங்களுக்கு நேர்மையா உங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நீங்கள் அனுப்புகிற பணம்லாம் வேணாம், அதை நீங்களே உங்கள் பேங்க்கில் வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு என்னென்னலாம் அனுப்பிச்சிங்களோ, இப்போ புதுசாக நான் வந்திருக்கேன் இல்லையா இந்த தொடர்பு, இவர்கிட்ட நான் காசு வாங்கி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் எனக்காக என்னென்னலாம் செலவு பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நான் இவருடைய வாழ்றேன்னு சொல்லிட்டு தான் நேர்மை. இல்லை காசு மட்டும் வேணும் அவரு வேணாம் அப்படின்னா இது நியாயம் இல்லை, புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி ஆம்பளைங்களும் அந்த வைஃப் பிடிக்கலன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருங்க, லீகல் நோட்டீஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் யூ, உங்கள்கிட்ட எனக்கு வாழ பிடிக்கலாமா, நான் இவங்களோட தான் வாழ போகிறேன், என்னால் உன்னோட மன உளைச்சல் எதாவது ஏற்பட்டுச்சுன்னா நான் என்ன தரணுமோ லீகலாக உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு விலகிரு, அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா. ஏன்னா எது லீகலோ அதை பண்ணிட்டேன்னா உனக்கு நிம்மதி. கன்ஃபியூஸ் பண்ணிக்காத வாழ்க்கையை. இன்னும் இப்பயே நான் சொல்கிறேன், நேர்மையோட ஒழுக்கத்தோட மன நிம்மதி தர விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. பயன்படுத்தி பார்த்தவங்ககிட்ட கேட்டுப்பாரு, இல்லை நீ பயன்படுத்தி பாரு, உனக்கே புரியும். தேங்க்யூ.